நான் ராணிப்பேட்டை மாவட்டம் நவலா கிராமத்தை சேர்ந்த ஆள். என்னோட பேர் ராஜலக்ஷ்மி. நான் கான்ட்ராக்ட் தொழில் செய்து வருகிறேன். என்னோட பணம் ஏமாத்தின ஒரு பேர் வந்து திமுகவை சேர்ந்த வர்த்தக அணி அமைப்பாளர் டி தியாகராஜன்றவர். அவர் தொழில் செய்கிறதுக்காக வந்து முதலீடு நான் போட்டேன். என்னை பார்ட்னருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்கின்னு எனக்கு எந்த விதமான லாபமும் கொடுக்கல, அந்த பணத்துக்கான இதுவும் கொடுக்கல. மேலும் என்னோட வீட்டில் இப்போ அவர் இருந்துக்கின்னு அந்த வீட்டை காலி பண்ண தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த வீடு வந்து என் பேரில் கிரயமாக இருக்குது, இருந்தாலும் அதை வந்து காலி பண்ண மாட்டேன்றாரு. நான் வீட்டாண்ட போய் கேட்கும் போது தாப்பால் போட்டு என்னை 1 மணி நேரம் வெளியே நிற்க வச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் மயக்கமாக கீழே விழுந்து அதுக்கப்புறமா வந்து அவர் என்னை அடிச்சிட்டாரு. அப்புறமா எழுந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக நடந்துன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இங்கே காந்தி அண்ணன் இருக்கிற இந்த மாவட்டத்துலேயும் சரி, முதலமைச்சர் இருக்கிற இடத்துலையும் சரி, ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமை நடக்குதுன்னா அதை கேட்குறதுக்கு யாருமே ஆள் இங்கே இல்லை. ஊரில் எத்தனை பேர்கிட்டையும் சொன்ன, கட்சி நிர்வாகிங்க அத்தனை பேர்கிட்டையும் சொன்னேன், யாரும் அதை பற்றி கேர் எடுத்துக்கவே இல்லை. போய் அவரை கேட்கவும் இல்லை. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவர் பதில் சொல்லவும் மாட்டேன்றாரு. இது பண்ணோட தமிழக முதலமைச்சரும் காந்தி அண்ணா அவர்களும் எனக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுத்து என்னோட பணம், நகை மற்றும் என்னோட காரு, வீடு இது எல்லாத்தையும் மீட்டு தர சொல்லி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 1.5 கோடிக்கு வருதுங்க சார். மிரட்டுறாங்க. எதனா ஒன்று நம்ம போய் அவங்க வீட்டில் பணம் கேட்கும் போது வந்து தாப்பால் போட்டு உள்ளவே விடுறது இல்லை சார். அப்புறமா வந்து அவர் வந்து அடிச்சிட்டாரு என்ன. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த வீட்டாண்ட போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்னோட வீட்டில் இருந்துன்னு என்ன வந்து பேசுகிறாங்க. இன்னும் வீடு வந்து சேதப்படுத்திட்டு இருக்காங்க, உள்ள காலி பண்ண மாட்டேன்றாங்க. கோர்ட்லேயும் நம்ம கொடுத்து இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப அலைச்சலாக்கிடுலாம். மிஞ்சி போனால் அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தர்கிட்ட, நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட, இவ்வளோ அலைச்சல் எதுக்கு, லாரி ஏற்றி சாவச்சிட்டா ஒரே நாளில் முடிஞ்சிடும், கொளுத்திடுவேன்னு இருக்கிறாரு. அதுக்கான ஆட்சி இது ஆதாரம் வந்து என்னோட ஃபோன் ரெக்கார்ட்லேயும் இருக்குது. சொல்கிறது யாருங்க அது? தியாகராஜன் அவரே சொல்லிடுறார், கொளுத்திடுவேன் நான்னுட்டு அவரே சொல்கிறாரு அந்த வார்த்தையை. மேலும் அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது. அதை வந்து நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்போ அவங்கவுங்க ஃபோன் போட்டு நம்மக்கிட்ட பேசும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் தெரியுது. அத்தனை பேரும் என்கிட்ட பேசின ரெக்கார்டு, ஆதாரம், அத்தாட்சி எல்லாமே நான் வச்சுன்னு இருக்கிறேன். நான் ஏற்கனவே புகார் கொடுத்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. லோக்கல்ல இருக்கவாசி அவரை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. அமைச்சர் கூடவே அவர் இருக்கிறதால எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அமைச்சருக்கு ஆனால் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் வந்து நான் வந்து அமைச்சரை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கல. நான் 2-3 வாட்டி அவங்க வீட்டாண்ட போனப்பவும் கிடைக்கல. அவரும் வெளியே போயிடுறாரு. அவர் வேலை நிமித்தமாக இருக்கிறாரு. நமக்கும் அவருக்கும் அந்த அளவு இல்லை. ஆனால் வந்து மற்ற நிர்வாகிகிட்ட, ஒன்றிய சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவங்ககிட்டலாம் பேசினப்போ அவங்கெல்லாம் சரியான பதில் சொல்லலை. இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்களோன்னு தோணுது. எஸ்பி கிட்ட கொடுத்ததுக்கு இப்போ திருப்பி என்கொயரி கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி.